ஏன் அலற? நான் இங்க வந்திருக்கவே கூடாதுடா. எனக்கு பிடிக்கவே இல்லை. சரி அழாத, நல்ல வேலை. என்ன பெரிய வேலை? எல்லாமே எம்டியா இருக்கு. சரி விடு, 2 இயர்ஸ் தானே. 2 இயர்ஸ் தானேன்னு இருக்காடா உனக்கு? நான் இல்லாம ஜாலியா இருக்கியா? ஏய் நானா பண்ணுவேன்? நீ போயிட்ட, நான் அதை அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். என் டிசிஷன் அது. நீ ஊருக்கு போகிறது உன் டிசிஷன் தானே. பேசாம திரும்பி வந்துடுவா. திரும்பிலாம் வர வேணாம், திரும்பி பாரு போதும். நீ எனக்காக எவ்வளோ பண்ணிட்டடி. நான் தான் உனக்காக எதுவுமே பண்ணல. நீ என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்ட, நான் உன்னை பார்த்துக்கவே இல்லைல்ல. உன் வேலை என்ன? நீ எப்படி இருக்க? உன் சந்தோஷம் என்ன? உன் பிரச்சனை என்ன? உன் லவ் லைஃப் என்ன? இது எதுவுமே நான் கேட்கவே இல்லைல்ல. பொதுவாக கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் இப்படி ஆயிடுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நம்ம ரொம்ப வருஷமாவே ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக தான் இருக்கோன்னு எனக்கு புரியவே இல்லடி. நீ இங்கே தானே இருக்கேன்னு நான் நினச்சிட்டேன்ல. எனக்கு அது நீ போனதுக்கப்புறம் தாண்டி புரிஞ்சது. உனக்காக நான் இங்கே வர்றது தாண்டி கரெக்ட். நீ ஒன்றுமே பண்ண வேணாம். இனிமேல் நான் உன்னை பார்த்துக்கிறேன். சரி போலாமா? கொஞ்ச நேரம் இப்படி இருக்கலாம். சரி. என் இனிய தமிழ் மக்களே, என் பேரு பழம். திருச்சிற்றம்பலம். ஜூனியர் பழத்தோட தாத்தா. பொதுவா வயசுக்கும் அனுபவத்துக்கும் தெரிகிறது, இளமைக்கு தெரியும்.